59 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி முன்னிலை, 31 இடங்கள்ல மகாகட்பந்தன் கூட்டணி முன்னிலை, ஜன்சுராஜ் 2, மற்றவை 2 அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து திரு ஷபீர், எப்பவுமே பீகார் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்கள்ல அந்தந்த காலத்தினுடைய பிரச்சனை, கான்டெம்பரரி இஷ்யூஸ் தான் அந்த தேர்தலுடைய முடிவுகளை நிர்ணயிக்கக்கூடிய பிரச்சனைகளாக அல்லது இஷ்யூஸாக இருக்கும். இந்த முறை எந்தெந்த மக்கள் பிரச்சனைகள் அப்படி தேர்தல் முடிவுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளாக அமைந்திருந்ததுன்னு நீங்க பாக்குறீங்க? பொதுவா தேசிய கட்சிகள் களமாடும் போது அவங்க நேஷனல் இஷ்யூஸை லோக்கல் எலெக்ஷன்ல பிரதிபலிக்க வைப்பாங்க. குறிப்பாக பீகார், மத்திய பிரதேஷ், யூபி போன்ற அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல, ஹிந்தி பெல்ட்ல அந்த மாதிரி இஷ்யூஸை நீங்க கொண்டு வந்து முன்னிறுத்தும் போது உங்களுக்கு தேசிய கட்சிகளுக்கு முழுக்க முழுக்க அவர்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் அந்த இஷ்யூஸை பக்கம் திருப்ப முடியும். பட் இந்த எலெக்ஷன் அப்படின்றது முழுக்க முழுக்க ரொம்ப லோக்கல் இஷ்யூஸை மையப்படுத்தி, அதான் நான் சொன்னேன் இல்லையா, வாழ்வாதார பிரச்சனையை மையப்படுத்தி இந்த எலெக்ஷன் அப்படின்றது மாறி இருக்கிறது. அதனாலதான் இந்த 10,000 ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். நீங்க இதை எப்படி என்டிஏ தனக்கான சாதகமான களத்தை மாற்றி அமைக்கிறது அப்படின்றத பார்க்கணும். லைக் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் இப்ப எப்படி மாறி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, who has a better strategy, நீங்க யார் ரொம்ப சரியான ஸ்ட்ராட்டஜி, பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்லாம் வொர்க் அவுட் பண்ணி எந்த பகுதியில எந்த கேண்டிடேட் நாம ஒரு நொடி திரு ஷபீர், தேஜஸ்வி யாதவ் முன்னிலை அப்படின்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் முகமாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் ராகவ்பூர் தொகுதியில் அவர் போட்டியிட்ட தொகுதியில ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் முன்னிலை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கீழே ஸ்கிராலையும் நமக்கு முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் ஷபீர். உங்களுக்கு இந்த தேர்தல் களத்துல என்ன விஷயங்களை, என்ன காம்பினேஷன்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம போறோம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. இது பிஜேபி இப்ப இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்த மாநிலத்துக்கான தேர்தல் விஷயங்களை அவங்க தயார் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பிஜேபி. காங்கிரஸ் அப்படி கிடையாது, ஆர்ஜேடி அப்படி கிடையாது. அப்போ உங்களுக்கு அதுலயே ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கு. எலெக்ஷன் மிஷினரியில பிஜேபி இப்படி சொல்லுவாங்க மான்ஸ்டர்ஸ் அவங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு வெற்றினா அந்த வெற்றியை கொண்டாடி முடிக்கிறதெல்லாம் இல்ல, அன்னைக்கு ராத்திரியில இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நீங்க சொல்லிருந்தீங்க. நான் கேட்க விரும்பினது, அப்ப இந்த 10,000 ரூபாய் மகளிர்களுக்காக, அப்போ கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு அது கொடுக்கறதா அந்த 10,000 ரூபாய், அந்த ஸ்கீம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த முறை அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மகாராஷ்டிரால அதுதான் இந்த தேர்தலை லாபத்தை ஈட்டி கொடுத்தது. மகாராஷ்டிரால என்ன மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னும் அதே மாதிரி ஒரு மெத்தட தான் பீகார்லயும் என்டிஏ அந்த ஸ்ட்ராட்டஜி ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே அப்படிதானே மகளிருக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் பெரிய அளவுல ப்ளே பண்ணுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி லம்சம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸையும் சேர்த்து நீங்க கொடுக்கறது. மகாராஷ்டிரால அப்படிதான் லாட்கி பெஹனால உங்களுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் சேர்த்து கொடுத்தாங்க. சேர்த்து கொடுக்கும் போது ஏக்நாத் ஷிண்டேவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. ஏக்நாத் ஷிண்டே மையப்படுத்தி தான் அந்த தேர்தலில் பாஜக சந்தித்தது. ஏக்நாத் ஷிண்டேவை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல. 2வது அவங்க சீட்ஸும் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனா இந்த விஷயத்தை அதை கேபிட்டலைஸ் பண்ற ஒரு இடத்துல பிஜேபி இது பண்ணிப்பாங்க. 2வது என்னன்னா, உங்களுக்கு ஒரு நேஷனல் நரேட்டிவ்ல இருக்கும்போது பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு ஸ்டேட் நரேட்டிவ், லோக்கல் இஷ்யூஸ் நரேட்டிவ்ல பிஜேபியால அவ்வளவு சிறப்பாக அந்த இஷ்யூஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா இது எங்க நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகா தேர்தலில் பிஜேபிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் லோக்கல் எலெக்ஷன்ஸை மட்டுமே மையப்படுத்தி அங்க காங்கிரஸ் கட்சி அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருந்தாங்க. அதுக்குள்ளேயே தான் அந்த எலெக்ஷன் ரன் ஆகணும், நேஷனல் இஷ்யூஸ்ல போயிடக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. பட் பீகார் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு அப்போ பீகார்ல உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகும். சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த தேர்தல்கள்ல மத்திய பிரதேஷ், யூபி இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ்ல ராம் மந்திரை பற்றி பேசினாங்க. ராம் மந்திருக்கு நாங்கள் அயோத்தியாவுக்கு நாங்கள் மக்களை கூப்பிட்டு போவோம் அப்படின்னாங்க. மத்திய பிரதேசில் அந்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் நாங்கள் மந்திருக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு. இப்போ இந்த தேர்தலில் அவங்களால என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க முடியுமோ எல்லா வாக்குறுதிகளையும் கொடுத்து, குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் மூலமாக தான் பார்ட்டிஸ் பல பேரை ஓட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. ஏனென்றால் இந்த தேர்தலில் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வாழ்வாதார பிரச்சனை அப்படின்றது மையமான இஷ்யூவா ஸ்ரீராம் சொன்னதுல இருந்தே நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நீங்க பீகார்ல இருந்து நீங்க உலக அரசியலையே நீங்க பேச முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. நம்ம இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா இருக்கிறது பீகார், கிட்டத்தட்ட 3/2 பங்கு மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த முறை வளர்ச்சி குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க மக்கள். நீங்க எனக்கு என்னுடைய குடும்பம் எப்படி முன்னேறி வரப்போகுது, அதுக்கு நீ எனக்கு என்ன வாக்குறுதி கொடுக்க போற அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு ஷிஃப்ட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம் பீகார்ல? இப்போ கடந்த ஒரு 5 வருஷத்துல இது ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கணுமா? அந்த மக்களுடைய மைண்ட் ஷிஃப்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. மக்கள் வந்து கவனிக்கிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு இன்டர்நெட் பெனிட்ரேஷன் அப்படின்றது வந்து கிராமந்தோறும் வந்து பெரிய அளவுல இருக்கு அப்படின்னும் போது மக்கள் வந்து உடனுக்குடனே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள், பார்க்கிறார்கள். மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற நார்மலான அந்த கேள்வியே வந்து எழுகிறது. இன்னைக்கு கூட நீங்க பீகார்ல பல ஊர்களுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கங்கே எல்லாமே இந்த அகாடமி சென்டர்ஸ், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புக்கான இது என்னது ராணுவ பயிற்சிக்கான அந்த முகாம்கள், ராணுவ பயிற்சிக்கான அந்த சின்ன சின்ன அகாடமிஸ், இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஒரு காலத்துல பீகார்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான கனவு என்பது விற்பனை செய்யப்பட்டுச்சு. அரசியல்வாதிகள் வந்து பீகார்ல வேற ஒரு கனவை வந்து விதைச்சாங்க. இன்னைக்கு வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அவர்களுடைய கனவுகளை எப்படி நிறைவேற்றுவது அப்படின்ற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு அரசியல்வாதிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா இதே நிதிஷ்குமாருடைய இமேஜ் நீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா சுஷாசன் பாபு அப்படின்வாங்க, வளர்ச்சிக்கான ஒரு நாயகன் அப்படின்னு. அப்ப அந்த வளர்ச்சிக்கான ஒரு நாயகன் அப்படின்ற அந்த இமேஜை தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த எலெக்ஷன்ல பூரா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அட்டாக் பண்ணாரு. ஆக்சுவலா பிரசாந்த் கிஷோருடைய தேர்தல் பிரச்சாரம் வந்து காங்கிரஸை விட எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜேடியை விட பெரிய அளவுல எடுபட்டிருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா கிராமமா போய் ரோட் ஷோஸ் தான் பண்ணாரு அவர். எங்கேயுமே பொதுக்கூட்டங்களோ அல்லது பிரச்சாரங்களோ இல்ல சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன மீட்டிங்ஸ் நடத்தினாரு. அந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசும்போது அது மக்கள் மத்தியில் எடுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். அதனால தான் இந்த நரேட்டிவ் லோக்கல் எலெக்ஷன்ஸ், லோக்கல் இஷ்யூஸை நோக்கி மாறி இருக்கு, வாழ்வாதார பிரச்சனைகளை நோக்கி மாறி இருக்கு அப்படின்னும் போது பிஜேபியால வாக்குறுதிகளை தவிர வேற எதுவும் பெருசா பண்ண பேசுவோம். திரு ஸ்ரீராம், அதே பாயிண்ட் தான் நான் உங்ககிட்டயும் கேட்க விரும்புறேன். மக்களுடைய மனதுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கு இந்த முறை தேர்தலில். இதுவரைக்கும் இல்லாத மாதிரியான தேர்தலாக முடிவுகளாக அது இருக்க போகிறது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. வளர்ச்சியை நோக்கிய அவர்களுடைய பார்வை, என்னுடைய குடும்பம் எப்படி முன்னேற போகிறது, நீங்க வந்து சும்மா கதையாடல்களை வச்சு எங்ககிட்ட வாக்குகள் வாங்கி கொண்டு போய்விட முடியாது, எங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க, கேள்வி கேட்கறாங்க. அந்த மனநிலை எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? 2-3 ரீசன். ஒன்று, அவர் சொன்ன மாதிரி இன்டர்நெட் யுகம், அதில் பார்க்குறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பீகார்லேருந்து பலர் வந்து வேறு வேறு மாநிலங்களில் போயிட்டு இருந்துட்டு அங்கே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மற்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பார்க்கும்போது ஏன் நம்ம ஸ்டேட்லேயும் இது இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இது ஒரு காலம் வரைக்கும் அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது அவர்களுக்கு. முக்கியமான காரணம் அதனால தான் சொன்ன 35 வயதுக்கு மேலே இருந்தவர்களுக்கு லாலு பிரசாத் யாதவனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்ற ஒரு பயம் எப்பொழுதுமே உண்டு. நீங்கள் வந்து மகிழாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஒரு 15-16 வயதுகளில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு எந்த அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல்களுக்கோ இல்லை எந்த மாதிரி அவர்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் அவர்களுக்கு நடந்தது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ அவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு டெவலப்மெண்ட் வேணும், அட் த சேம் டைம் எனக்கு ஒரு சேஃப் டெவலப்மெண்ட் வேணும். அதாவது அவர்களுக்கு வந்து அந்த திருப்பி தேஜஸ்வி யாதவ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் பெருமளவில் அது மாறவில்லை, அந்த ஒரு டெவலப்மெண்ட். ஆனால் தேஜஸ்வி யாதவ் கரெக்டான கட்டமைப்பை எடுத்துக்கொண்டு சென்றார். பிரசாந்த் கிஷோர் ஆக்சுவலி ரொம்ப மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணார்னு ஷபீர் சொன்ன மாதிரி. ஆனால் தேஜஸ்வி யாதவ் அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போனார். ஆனால் தேஜஸ்வி யாதவ் மேலே அந்த அளவுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்கன்னா அவர்களுக்கு பெரிய இல்லை. ஏன்னா தேஜஸ்வி யாதவனுடைய பிரதர் பற்றின ஒரு பிரச்சனைகள், அவர் அந்த குடும்பத்திலேயே வந்து லாலு பிரசாத் தேஜஸ்வி யாதவனுடைய பிரதர் மேலே இருக்கக்கூடிய பல இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இல்லை. அதனால் நிதிஷ்குமார் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி பீகார் செல்ல வேண்டும் என்ற மக்கள் மனநிலை பல காலமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் புலம்பெயர்ந்து வந்து இங்கேருந்து பார்த்து அங்கே போய் சொல்லும்போது நாங்கள் அங்கே அந்த ஊரில் இங்கே புலம்பெயர்ந்து வரவர்கள் அப்படியே எல்லா வாழ்வாதாரத்தையும் அனுபவிச்சுடல, இருந்தாலும் அவர் மற்றவர்களை பார்க்கும்போது அவங்கெல்லாம் இதை அனுபவிக்கும் போது நாம் ஏன் அனுபவிக்க கூடாது? அவங்களுடைய பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு, மாறி இருக்கு,
நம்ம அப்படி இல்லையே அப்படின்ற அந்த எண்ணம். கண்டிப்பா அது ஒரு ஷபீர் பதில் சொல்ல விரும்பினார். இல்ல அது கரெக்ட் தான். ஆக்சுவலா அவங்க மற்ற மாநிலங்களுக்கு போய் பாக்குறாங்க. மற்ற மாநிலங்கள்ல கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த அடிப்படை ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு மனிதனுக்கு தேவையான. மற்ற மாநிலங்கள்ல நீங்க ஹிந்தி ஹார்ட்வெல் சொல்றீங்களா? ஷபீர் இல்ல சவுத் சொல்றீங்க. சவுத்ல தான் வராங்க, அவுட் சைட் தான். நீங்க சவுத்ல வந்து அவங்க பாக்குறாங்க. இப்ப கேரளாவுல வேலை செய்கின்ற பீகாரிஸ் அவங்க ஊருக்கு போகும்போது அந்த கேரளா மாடல்லயே வீடுகளை கட்டி இருக்கிறார்கள் அப்படின்லாம் வந்து ரிப்போர்ட்ஸ் வருது. அதெல்லாம் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க ஏதோ ஒரு வகையில். அவங்களோட சவுத் சைடில் எப்படி அவங்களுடைய லைஃப் இருக்குது, எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது அப்படின்றலாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் அவங்க போய் அங்கே ஊருக்கு போகும்போது சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அது விவாதத்துக்குள்ளாகுது. ரெண்டாவது, இன்னைக்கு அதான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் உங்களுக்கு உலகமே தெரியுது அவங்க கண் முன்ன அப்படின்னும் போது நம்ம ஊர் மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நம்ம மாநிலம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற அந்த அடிப்படை கேள்வியை ரொம்ப ஆணித்தரமாக எந்த அரசியல் கட்சியும் வந்து விதைக்கவில்லை. எந்த அரசியல் கட்சியும் அதை கேட்கல. ஜன் ஸ்வராஜ் மாதிரி ஒரு கட்சி புதிதாக வரும்போது அந்த கேள்விகளை எழுப்பும் போது அந்த கேள்விகள்ல இருக்கக்கூடிய நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இப்ப இருக்கக்கூடிய நம்ம அரசியல்வாதிகளா அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கு தான் இன்னைக்கு மக்கள் என்ன பதில் அளிக்க போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல உங்களுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இன்டர்னலி கட்சியை அவர் கண்ட்ரோல்ல வைக்கணும். ஏன்னா 2020 தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு ரொம்ப ரிலேட்டிவ்லி ஒரு யங் பர்சன். அவருக்கு அனுபவம் இருக்கிறதா இல்லையா, நிதிஷ்குமார் ஒரு பக்கம், தேஜஸ்வி ஒரு பக்கம் அப்படின்னும் போது அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் வந்து நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற அந்த கருத்தெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அவர் வந்து கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் அவருக்கு இருக்கிறது. ஏன்னா அவருடைய தேஜ் பிரதாப்புடன் இருக்கக்கூடிய அந்த சண்டை, தேஜ் பிரதாப் வந்து நேர் எதிராக களத்தில் நிற்கிறாரு. இவரை வந்து இவருடைய ரெப்புடேஷனை டேமேஜ் பண்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி வந்து கடந்த முறை பண்ண தவறுகளை இந்த எலெக்ஷன்ல திருத்தி இருக்கிறது. அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கடந்த முறை என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி ஜேடியு கூட்டணி, எல்ஜேபி சிராக் பாஸ்வான் நிதிஷ்குமாருடன் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக நிதிஷ்குமாரை அண்டர் கட் பண்ணணும், நிதிஷ்குமாரை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் தனியா வேலை பார்த்தாரு. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கம், அதுல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு செட்பேக் அப்படின்றது ஏற்பட்டுச்சு. இந்த முறை நீங்க அமித்ஷாவுடைய கூட்டங்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசின மீட்டிங்ஸா இருக்கட்டும், இன்டர்னல் மீட்டிங்ஸா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயும் அவர் வந்து வலியுறுத்திய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ஓட் ஒட்டுமொத்தமாக கன்சாலிடேட், அந்த ஒரு இணக்கப்பாடு வந்திருக்கா இந்த முறை? என்டிஏ ஓட் கன்சாலிடேட் ஆகணும். நீங்க போன முறை எல்ஜேபி உடைய ஓட் வந்து தனியா நிதிஷ்குமாரை கட் பண்ணுச்சு. அந்த தவறை இந்த எலெக்ஷன்ல நாம செய்து விட கூடாது. இந்த எலெக்ஷன்ல அந்த ஒட்டுமொத்த லாஸ்ட் டைம் சிராக் பாஸ்வான ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படினு சொன்னாங்க. அவர் வந்து ஒரு பெரிய ஸ்பாயிலரா ப்ளே ஆயிட்டாரு. இந்த முறை ஒரு இணக்கப்பாடு வந்திருக்கு இல்ல, அத கொண்டு வந்து ஓரளவுக்கு அதற்கான முயற்சிகள், ஓரளவுக்கு அதற்கான வேலைகள் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு பாக்குறேன். அதுதான் வந்து பிஜேபிக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. ரெண்டாவது, உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பர் நடக்குதா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்ல அவங்க அதை கரெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஃபேஸ்ல அதை கரெக்ட் பண்ணுவதற்கான ஒரு நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு பூத் மிஷினரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப வந்து ரொம்ப முக்கியமானது. அதை வந்து பிஜேபி பெரிய அளவுல இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லயும் ஒரு வெல் ஆயில்டு, தமிழ்நாடு தவிர ஒரு வெல் ஆயில்டு மிஷினரியா வந்திருக்கு. நீங்க பிஜேபிக்கு இணையா இங்க பூத் மிஷினரியை யார் கையில வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா திமுக வச்சிருக்கு. திமுகவுடைய டெக்னிக்கல் டீம், டெக்னிக்கல் ரிசோர்சஸ், இந்த பூத் மிஷினரி, இதெல்லாம் நீங்க எஸ்ஐஆர்ல பார்க்கலாம். நீங்க கிராமத்துல எந்த கட்சி இருக்கோ இல்லையோ, திமுகவுடைய BLA 2 ஏஜென்ட் இருக்காரு. BLA 2 ஏஜென்ட்டோட அவங்க என்ன பண்றாங்க, BDA ஏஜென்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க, டிஜிட்டல் ஏஜென்ட். அதுக்கப்புறம் BLC ஒன்னு போட்டிருக்காங்க, பூத் கமிட்டின்னு ஒன்னு போட்டிருக்காங்க. எல்லா மெம்பர்ஸும் கீழே இருந்து அதை பண்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்போட எல்லா விஷயங்களையும், எல்லா தேர்தல்களையும் பாஜக அணுகுகிறது அப்படின்னும் போது அதற்கான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு கிடைப்பதற்கு அதை உறுதி செய்வார்கள். ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நீங்க கேட்டீங்க, இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க, அதை சாத்தியப்படுத்துவார்கள். நீங்க எல்லா இடங்கள்லயும் பூத்ல சாத்தியப்படுத்துவார்கள். நமக்கு 100 ஓட்டு இந்த ஊர்ல இருந்து வரணும் அப்படின்னா அந்த 100 ஓட்டு வரணும்.
அந்த 100 ஓட்டுல 70 ஓட்டு வந்திருக்கு, 30 ஓட்டு வரல அப்படின்னா அந்த பூத் ஏஜென்ட்டை நோக்கி கேள்விகள் எழும். ஏன் அந்த 70 ஓட்டு வரல அப்படின்னு. உதாரணத்துக்கு கர்நாடகா எலெக்ஷன் நடக்கும்போது எனக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் தான் சொன்னாரு, ஒரு எலெக்ஷன்ல கர்நாடகால ஒரு தொகுதியில பிஜேபி ஜெயிக்குது, ஒரு பூத்ல உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க ஏங்க ஜெயிக்க தானே போறீங்க, இந்த இடத்துல நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க, நீங்க ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா, இல்ல சார் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் எங்களை உட்கார சொல்லியிருக்காங்க பிஜேபி பூத் ஏஜென்ட்ஸ். ஏன்னா ஒரு ஓட்டு மிஸ் ஆனா கூட அதுக்கு நாங்க பதில் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு வந்து அந்த மெஷினரியை வந்து டைட்டன் பண்ணி அந்த மெஷினரி அப்படியே முன்னிலை நிலவரங்களையும் பாத்திரலாம் திரு ஷபீர். அதுல இருந்து நீங்க என்ன இன்டர்பிரேட் பண்றீங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதையும் நம்ம பேசலாம். தற்போது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற முன்னிலை நிலவரம் 89 இடங்கள்ல என்டிஏ முன்னிலை, 63 இடங்கள்ல மகாகத்பந்தன் கூட்டணி முன்னிலை, ஜன்சுராஜ் 4 தற்போது வரைக்கும், அதர்ஸ் 2 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஏறத்தாழ நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜா 121 இருந்து 140 145 வரைக்கும் என்டிஏக்கு கொடுத்திருக்காங்க. மகாகத்பந்தனுக்கு 100ல இருந்து 120 அந்த மாதிரி பார்க்கலாம். சிலர் 80ல இருந்து 110 அப்படின்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் ஆக்சிஸ் மை இந்தியாவோட பார்க்குறேன், 120ல இருந்து 140 என்டிஏக்கு தந்திருக்காங்க. இப்போ ஏறத்தாழ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் தான் வரும், அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஈவன் இட்ஸ் டூ ஏர்லி தான், இப்போ 8:45 தான் ஆகுது, ஆனாலும் அதுதான் ட்ரெண்டுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல நம்ம ஒரு 11 மணிக்கு தான் ஃபைனலா சொல்ல முடியும். 10-11 மணிக்கு தான் 4 ரவுண்ட் ஆன பிற்பாடு தாங்க, 4 ரவுண்ட் கவுண்டிங் அப்புறம் தான் அது வந்து ட்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும்.